ஜவஹர்லி சார், முதல் கேள்வி உங்களை நோக்கி தான். தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவினர் நிறைய பேர் படையெடுக்கிறாங்க, அதுல நிர்வாகிகள் படையெடுக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி ஏற்கத்தக்கதாக இருக்கும்? எம்ஜிஆருடைய லெகசிய அதே போல இபிஎஸ் ரொம்ப கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு இன்பதுரை எம்பி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். உங்களுடைய பார்வை சார். ஏன் எம்ஜிஆர்னுடைய லெகசியை பத்தி இப்பதான் ஞாபகம் வந்ததா இன்பதுரைக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும்? 2021 தோல்வி ஏன் வந்த டைம்ல 2024 2026 ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி ஏற்பட்டது அப்படின்னு சுய பரிசோதனை எதுக்காக செஞ்சிருக்காங்களா? அப்ப எம்ஜிஆருடைய லெகசியை பேசக்கூடியவர்கள் எம்ஜிஆர் போட்ட விதி தொண்டர்கள் தான் பொது செயலாளரை தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த ஒரு விதியை மாத்த முதல்ல எம்ஜிஆருடைய லெகசி எம்ஜிஆருடைய மரபு அவங்களுக்கு மறந்து போச்சுல்ல. அது இல்லாம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக என்ன சொன்னாரு? திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, அவங்க குறுக்கு வழியில போயிட்டு திமுக கூட கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறதுக்காண்டி நான் தான் முதலமைச்சர், நீங்க எல்லாம் அமைச்சர்னு சொல்லிட்டு பேசும் முதல்ல எம்ஜிஆருடைய லெகசி, எம்ஜிஆருடைய மரபு, எம்ஜிஆருடைய ஆன்மாலாம் அது உங்களுக்கு எல்லாம் அப்பெல்லாம் தெரியாது. அது போன்ற ஒரு தகவலே வரல, அபிஷியலா அது போல எதுவுமே நடக்கல அப்படின்னு கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் சொல்றாரு. இன்பதுரை எம்பி எங்க நீங்க அது மாதிரி பேச்சு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே போயிருக்க 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேல அவங்க ராஜினாமா பண்ணதுக்கான காரணத்தை அறிய சிபிஐ விசாரணை வேணுங்கிறதையும் சொல்றாரு. சார், அது சிபிஐ விசாரணை செய்யலாம், சிபிஐ விசாரணை எல்லாம் செய்யலாம். அப்போ இதுக்கும் ஒரு இது மட்டும் இல்ல, சிபிஐ விசாரணை பண்ணா நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும். இப்ப 2011க்கு அப்புறம் 8 தேமுதிக எம்எல்ஏக்கள் போனாங்களே, ஒரு பாமகவினுடைய எம்எல்ஏ கலைராசன் போனார்ல, புதிய தமிழகத்தினுடைய எம்எல்ஏ ராமசாமி போனார்ல, அதிமுக அம்மா கூட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அதிமுக போய் செஞ்சாங்கல்ல. அப்ப என்ன விதமான பேரங்கள் நடத்தினாங்க? குரங்கு பேரமா அல்லது குதிரை பேரமா? சார், இதெல்லாம் இது இல்ல. ரெண்டாவது, அவங்க போனதுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கறது மக்களை முட்டாளா நினைக்கிறது. என்னண்டா, எல்லாரும் சொன்னாங்க, யார் சொல்லாதவங்க யாருல, நம்ம பேராசிரியர் காதர் மொய்தீன் சொன்னாரு, திருமாவளவன் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி சொன்னாங்க, இன்னும் எல்லா பேருமே சொன்னாங்க சார். சொல்லாதவர் யாருமே இல்ல. அதுல வெளிப்படையான நிறைய விஷயங்கள் நடந்த என்னை போன்ற அதிமுக உள்ள இருந்தவருக்கு தெரியும். நான் அந்த நிகழ்ச்சிக்கு போன அமைச்சர்களை கூப்பிட்டு பேசினாங்க, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது நான் இல்ல, அது வேற. இப்படி எல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் நான் அதிமுக தானே இருக்கிறேன். ஓகே, இப்படி எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் உண்மை. அதெல்லாம் இப்போ அது நாங்க பேசணுமா கொண்டோமா அப்படிங்கறதெல்லாம் மறைக்கிறதுக்கு அப்ப எதுக்கு கொண்டு போய் கூவத்தூர்ல மறைச்சு வைக்கணும்? என்ன காரணத்துக்காண்டி கூவத்தூர்ல கொண்டு போய் வைக்க? கூவத்தூர்க்கிறேன் பாண்டிச்சேரி எதுக்கு வைக்கணும்? அதாவது ஒரு நம்மளுடைய சிஎம் விஜய் அவர் என்ன எம்ஜிஆர் படத்தை பெருசா போட்டு பிரச்சாரங்கள்ல அவர் பயன்படுத்தினாரு. இப்ப பயன்படுத்துறது இல்லையே. இப்ப அவர் சொல்றதும் இல்ல, பயன்படுத்துறது இல்லைன்னு இன்பதுரை எம்பி சொல்றாரு. உங்களுக்கு அப்ப மட்டும் தேவைப்பட்டது, இப்ப தேவைப்படலையான்னு கேக்குறேன். கோபாலகிருஷ்ணன் சார், இன்பதுரை அண்ணன் நானும் ரொம்ப நெருக்கமானதான். இன்பதுரை அண்ணன் ஒருவேளை இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராய் இல்லைன்னு வைங்களேன், நான் என்ன பேசுறேனோ அதுக்கு மேல பேசுவாரு. எனக்கு தெரியும் சார். அதாவது எம்ஜிஆருடைய படத்தை போட்டுதான் பிரச்சாரம் பண்ணாரு விஜய். என்ன சார், எம்ஜிஆர் வழியில் நான் வருகிறேன் அப்படின்னு அத மக்கள் விரும்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இல்ல, எம்ஜிஆருடைய லெகசியை பேசுறதுனால சொல்றேன். பத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு பாராட்டு விழா நடத்தினாங்களே, அப்ப இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? அன்னைக்கு எம்ஜிஆருடைய போட்டோ நீங்க ஏங்க போட மறந்துட்டீங்க, போட விட்டுட்டீங்கன்னு கேட்டதுக்குதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் கட்சியில இருந்து ஓரம் கட்டப்பட்டாரா இல்லையா? அதன் காரணமா தானே அவர் வெளியே போனாரு. அதாவது இவருக்கு என்னண்டா, தான் சொல்றதுதான் சரி, தான் அப்படி ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதம் தான் இன்றைக்கு கட்சியை படு பாதாள குழிக்கு கொண்டு போயிருக்கு சார். இங்க சொல்லுனா அம்மாவும் அரபிக்கு பிறகு தொடர் தோல்விகள், வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் தொடர் தோல்விகள் வரும்போது, இப்ப அம்மானா தோல்வி வந்ததுன்னா மறுமுறை பீனிக்ஸ் பறவை போல அந்த தோல்வியை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய ஒரு அவதாரம் எடுத்து அதுக்கான பேச்சு நடத்தி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி. முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்பட்ட சொல்லப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறார்.
திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்பட்டவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஒரு ஃப்ளோ வரும்போது இது போன்ற நிகழ்வுகள் சாதாரணமாக நடக்கக்கூடியது யதார்த்தமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் அதிமுக தரப்புல வைக்கப்படுகிறது. ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த வேவலையுமே கூட 1,30,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல் தானே? யாருக்கு வாக்களித்தாங்க? அதிமுகவுக்கு 1,15,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கல்ல. யாருக்காக வாக்களிச்சிருக்காங்க? இரட்டை இலை சின்னத்துக்காகவும் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் ஆகணுங்கிறதுக்காகவும் வாக்களிச்சிருக்காங்க. சார், இரட்டை இலை சின்னத்துக்காக, புரட்சி தலைவருக்காக, புரட்சி தலைவி அம்மாவுக்காக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்க பிராண்டுக்காக. சரி, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? யார் முதலமைச்சர் வேட்பாளர்? யார் முதலமைச்சர் வேட்பாளர்? மாற்று கருத்து இல்ல சார், சேர்ந்து தேர்ந்தெடுத்ததுதான். ஆனால் அவர் சரியா கொண்டு போனாரா? அதுதான் இப்ப பிரச்சனை. ஓகே, நீங்க மக்களே ஒரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைச்சாரா? தேர்தல் சார், ஏதோ வெடிப்பு நிறைய பேத்துக்கு உள்ள தெரியாது. இந்த வெடிப்பு, கோபம், தாபம், இந்த ஆக்ரோஷம், இந்த பிளவுகள் எல்லாம் ஏதோ தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டதெல்லாம் இல்ல. தேர்தலுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட கோபம், தாபம், வெடிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது எனக்கு தெரியும். நான் கூட இந்த சிறுபான்மை மக்களுக்கே ஓட்டு சீட்டுகளே கொடுக்கல, சிறுபான்மை மக்களுக்கு புறக்கணிக்கிறாம நம்ம இன்றைக்கு முக்கியமா இருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு அடுத்த நிலையில் இருக்க கூட போய் சொல்றேன். இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் எப்படின்னு ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன, என்ன பண்றது, நம்ம சொல்றதே கேட்க முடிய மாட்டேங்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு கட்சி கண்டிப்பா உடையும். இதெல்லாம் நான் ஏதோ பொய்க்கு சொல்லல சார், இதெல்லாம் உண்மைகள். ஏதோ நான் இதுக்காண்டி சொல்லல. ஒரு கேள்வி என்ன ஜவஹர்லி சார், உங்களுக்கு தெரியும், நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நீங்க கட்சியில பயணப்படுறீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு கருத்தை மட்டும் ஒரு கருத்து கேள்விட்டு அதுக்கு பதில் சேர்த்து சொல்லிடுங்க. இப்ப நீங்க கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல அந்த கட்சியில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்போ இரட்டலை சின்னத்தை வாங்கி கொண்டு விஜய் அவர்களை வர வேண்டாம் என்று எண்ணித்தானே இப்ப அஇஅதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று திரு இன்பதுரையோ அல்லது கட்சி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா அவர்களோ அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்களோ ஒரு கேள்வி எழுப்புவது சரியானதாகத்தானே இருக்குது அதிமுக தரப்புல இருந்து? சார், அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், ஓட்டு போட்டார்கள், போடல. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகப்படி, சட்டப்படி யார் இப்ப பெரும்பான்மை பெற்றிருக்காங்க? அதான் நீங்க சார், நீங்க ஒரு கட்சி என்பது ஒரு முறை தோல்வி ஏற்படலாம், அடுத்த முறை மீண்டும் எழ வேண்டும். அதைதான் தொண்டர்கள் விரும்புவார்கள். அந்த தொண்டர்களுக்கு அதுதான் ஒரு சக்தி, ஊக்கம். நீங்க தொடர் தோல்விகள் ஏற்படும் போது அந்த தொண்டர்கள் என்ன நினைப்பான், இந்த கட்சியை வலு நடத்துறதுக்கு தகுதியானவரை வேறு இல்லை அப்படின்னா ஒரு முடிவு எடுப்பான். நீங்க 2021 படுதோல்வி அடையும் போது அன்றைக்கு அந்த கேள்விக்குறியானவர் தோல்விக்கு பிறகு தலைமை மாறி இருந்தால் இவ்வளவு மோசமான தோல்வி, தொடர் தோல்வி ஏற்பட்டிருக்காது. நான் அதுதான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் நிக்க மாட்டேன்னு புறக்கணிச்சிருக்கலாமேன்னு சொல்றேங்க சார். அதை செஞ்சிருக்கலாம் இல்லைங்க? அதை ஏன் தேர்தலில் சந்திக்கிறீங்க? எங்களுக்கு இந்த தலைமை மேல நம்பிக்கை இல்ல, வேண்டாம் நிக்காதீங்க. Who compelled you? சார், இந்த கட்சியை நீங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் பொறுப்பு வந்ததற்கு பிறகு யார் அண்ணன் சி வி சண்முகம் அண்ணன் தான் அவரை ஒரு ஒற்றை தலைமை கொண்டு வந்தார். அவர் தான் எல்லா வழக்குகளையும் முன்னிறுத்தி அவர் தான் வெற்றி பெற வைத்தார். ஆனால் அவருடைய நிலைமையே இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அந்தோ பரிதாபம், வேதனை மேல வேதனை. அவர்தான் இந்த நிலைக்கு அவருக்கு உயர்த்தியவர். சி வி சண்முக அண்ணனும் எஸ்.பி. வேலுமணி அண்ணனும் தங்கமணி அண்ணனும் இதுல எல்லாம் யாருக்கு, ஏன்னா உள்ள இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய அதையெல்லாம் என்னன்னா, கட்சி தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டா அந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்டுரும், அதனால ஒரு மீண்டும் அம்மாவனுடைய ஆட்சி வராம போயிடுங்கிற நிலையில எல்லா வகையிலையும் பொறுத்து கொண்டார். நீங்க சொன்னீங்க எடப்பாடியார் தொகுதியில ஜெயிச்சாருன்னு, அங்க என்ன பேரம் நடந்துச்சு? குதிரை பேரம் நடந்துதானே? தாவேகா வேட்பாளர் வாபஸ் வாங்கினாரு. தாவேகா வேட்பாளர் அங்க போட்டிட்டாங்களா? எப்படி வாபஸ் வாங்க வச்சாங்க? கடந்த தேர்தலையும் அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காண்டி 10.5% இடஒதுக்கீடு அந்த சமூகத்துக்கு கொடுக்க வேணாம் இல்ல, நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதை நீங்க அவசரமா கொடுத்து அந்த பகுதியிலே வன்னிய சமூகம் அதிகமா இருக்குன்னு சொல்லி உங்க சுயநலத்துக்கான பண்ணீங்க. இப்ப அந்த தாவேகா கட்சியினுடைய ஓட்டு இதாக கூடாதுங்கிறதுக்காண்டி அவரே காலி பண்ணிட்டீங்க, ஆளே காணாம போயிட்டாரு. எவ்வளவு பேரம் பண்ணது சார்? பல்வேறு கேள்விகள் இருக்கு. நான் முதல்ல இந்த மேட்டருக்கு வரேன், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு. அதாவது அந்த இயக்கம் இன்னைக்கு அம்மாவனுடைய அன்பை பெற்றவர் யாரு? வேணுகோபால். அவரு நொந்து நோக்காடாய் பேசுறாரு, நான் கட்சியை விலகிறேங்கிறாரு. தனபாலன் பட்டியலின சமூகத்தினுடைய முகமா தெரிந்தவர், அவரு சொல்றாரு. செம்மலை அண்ணன் இன்னும் இப்ப நீங்க எம்எல்ஏ போனாங்க, அமைச்சர்கள் போனாங்க, இவங்க எல்லாம் கூட ஒரு சுயநலத்துக்கு இருக்கலாம். அவர்களை எல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாம் என்ன? அதனால
நீங்க கொன்னுட்டு போற நீங்கள் ஒரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அதை நீங்கள் வந்து கொண்டு போறதுக்கு தகுதியற்றவராக போயிட்டீங்க. அதான் பிரச்சனை. இரண்டாவது ஒரு பிளவுபட்ட ஒரு அணியில் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? இதை விவாதிப்போம், பொதுக்குழுவை கூட்டுவோம். என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? எஸ்பி வேலுமணி தான் சார். எஸ்பி வேலுமணி, நீங்க குறிப்பிட்டது எஸ்பி வேலுமணி அவர்களே குறிப்பிட்டீங்க. அவர் என்ன, எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாங்க? கோயம்புத்தூர்ல வந்து செய்தியாளர் சந்திப்பு நடந்தப்போ பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் நாங்க எல்லாம் 2 பக்கமும் கொடுத்திருக்கக்கூடிய மனுக்களை வாபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சபாநாயகரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்கோம். அதனால 2 பக்கமும் ஒரு சுமூகமான நடவடிக்கைக்கு பொதுக்குழு கூட்டுவதாக சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சார் அவர்களுக்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என்ன தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதிக்கு மீண்டும் தேர்தல் வந்துவிடக் கூடாது, அதன் பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படும் என்பதனால்தான் அவர்கள் சமரசமா பண்ணாங்க. அவர் ஏத்துக்கிட்டா மாவட்ட செயலாளர் எடுத்து போட்ட மாவட்ட செயலாளர் மாத்திட்டாரா? இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. முன்னாடி இருந்து புது பதவி அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு பதவி எடுத்தவங்கள எந்த பதவியும் நீங்க பழைய பதவிகளை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஓகே, நீங்க சார் இது வந்து எப்பனா இந்த நேரத்துக்கான சமரசம், இந்த சமரசம் தொடரும், இந்த சமரசம் இருக்கும். ஆனால் கோபம், தாபங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க மேல்மட்ட போல சார், கீழ்மட்டத்துல தொண்டர்கள் எவ்வளவு பேரு நீங்க போய் நிக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், தாவேக மாவட்ட செயலாளர்கிட்ட, அமைச்சர்கள் கிட்ட. நான் மீண்டும் வரேன் ஜவஹர்லி. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். ஒரே ஒரு சொல்லிடுறேன். காலம் எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்க. ஜேசிடி பிரபாகரன் அண்ணன் அவர் என்ன தவறு செய்தார்? அவர் எந்த தவறுமே செய்யல. ஒரு சின்ன ஒரு அண்ணன் ஓபிஎஸோட சேர்ந்து போனார். அவர் போய் இவர் பண்ண சொன்ன அவருக்கு என்ன சொன்னாரு அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு, ரோட்ல போற வர்றவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. இன்றைக்கு என்னாச்சு? அவர் சபாநாயகர் அவர்கிட்ட போய் நியாயம் கேட்கிறாரு. யாரு? அண்ணன் எடப்பாடியாரு. எங்களுக்கு இப்படி இது கொடுங்க. இதுதான் காலத்தினுடைய கோலம். அதனால காலத்தினுடைய கோலம் கர்மாவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை இருக்கட்டும், கட்சியை வழிநடத்தும் போதுதான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்க. நண்பர் சொன்னாரு, இந்த தேர்தலில் இபிஎஸ் செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவர் எந்த பார்வை பார்த்து சிறப்பா இருந்துச்சு சார்னு எனக்கு தெரியல. என்னன்னா, நான் அவர் போய் 234 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணா போதுமா? அம்மாவே, அப்படிப்பட்ட அம்மாவே அவங்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் அனுப்புவாங்க. செய்தி தொடர்பாளர்கள் இன்னும் பல பேர் அனுப்பிச்சு ஒவ்வொரு தொகுதியில பேச விடுவாங்க. தான் தான் ஹீரோ, தான் தான் இதுன்ட்டு மத்த யாருமே பேச விடணும். அது எப்படி சார் செயல்பட? நீங்க மட்டும் மக்கள் கிட்ட பேர் எடுக்கணும். சார் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அப்புறம் கடைசிய கட்சியை நடத்துவதற்கு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நடத்துவாரு. ஆனா கட்சியை பற்றி கரைஞ்சு போறதை பத்தி எடப்பாடி இருக்கிறத பத்தி இல்ல. அதாவது ஒரே ஒரு கேட்டீங்க, விசுவாசிகள் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஏன் மூவ் ஆகுது? விசுவாசிகள் மூவ் ஆகுறாங்கன்னா, ஆமா சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு தீவிர சக்தி திமுகங்கிறதுனாலதான் திமுக பக்கம் போகல. அதுதான் காரணம். அப்போ அவங்க எவ்வளவு எம்ஜிஆருடைய வார்த்தையில பிடிவாதமா இருக்கிறாங்கன்னு பாத்துங்க. தாவேக்காக்கு போறாங்க, திமுக போறாங்கன்னா அது ஒரு காரணம். அதுதான் ஒரு காரணம். ஆளுங்கட்சி தாவேக்கா என்பது இல்ல. இதுல கட்சியே சிறப்பான முறையில வழிநடத்த ஒரு ஆள முடியல. ஆனா திமுக போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில தான் தாவேக்கா போறாங்க. அப்புறம் சேலம் மாவட்டத்துல அவர் ஜெயிச்சாருன்னு சார் சொன்னாரு. சேலம் மாவட்டத்துல ஜெயிச்சாரு சார், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவர் மாவட்ட செயலாளர் இல்ல, அவர் ஒரு மாவட்ட செயலாளர் வேற. ஆனா எம்பி தேர்தல்ல ஏன் தோத்து போனாரு? எல்லாமே 40 தான் சார் தோத்தாங்க. அவங்க வந்து 40 தொகுதிகளுமே தான் தோல்வி தழுவாங்க. சேலத்துல மட்டும் அவங்க ஜெயிக்கிறாம, அவர் ஜெயிச்சு கொடுத்துக்கிற மாதிரி சொன்னீங்களா? எம்பி தேர்தல்ல தோக்கலையே சேலம் மாவட்டம் கூட. ஓகே சார், உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நிறைவு செஞ்சிடலாம். ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சி நீட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை முதலமைச்சர் விஜயம் வந்து தொண்டர்களுக்கு பாக்குறாங்க. அதனாலதான் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அது வந்து எம்ஜிஆர் லெகசியாவே அவர் கொண்டு போயிருவாரு அப்படிங்கிறது இருக்காங்க. ஏன்னா இங்க எப்படி வெறுப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா, பணம் பகட்டுக்கு போயிருச்சு இந்த கட்சி. இது நம்ம லீமாரோஸ் யாரு சார்? எவ்வளவு நாள் அவர்களுக்கு கட்சியில பொறுப்பு, உடனே சீட்டு ஏன் கொடுக்கணும்? கட்சிக்காரன் கோபம் வராதா? வெறுப்பு வராதா? என்னை போன்ற கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அந்த தியாகத்தினுடைய இது தெரியாதா? அதுதான் கட்சி கரைஞ்சு போயிட்டு இருக்கு, இன்னும் கரையும்.